செல்வி, இந்த பக்கமா போலாம். வாங்க மாமா போலாம். மாமா அந்த வழியா போய் பாப்போம். மாமா அங்க பாருங்க. மாமா வாங்க. சிப்பை தேடிதான் இவனுங்களும் வந்திருக்கானுங்க. கடவுளே, இவனுங்க கையில எக்காரணத்தை கொண்டும் பிரேம் மறைச்சு வச்சிருக்கிற சிப்பு கிடைக்கவே கூடாது. டேய், அப்படி போய் தேடு. சரி. ஐயோ மாமா, பிரேம் சிப்பா அங்கதான் மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னான். ஐயோ, அந்த இடத்துலயா? ஆமா. கடவுளே, ஐயோ, கரெக்டா சிப்பு இருக்கிற இடத்துல வந்து நிக்கிறானே. இவன் கைக்கு மட்டும் சிப்ப வந்து கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? வேலுவை எப்படி காப்பாத்துவேன்? இருந்த ஒரு ஆதாரமும் அவங்க கையில சிக்கிருச்சு. கடவுளே, நீ உண்மையிலேயே இருக்கியா இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எங்களுக்கு சிப்பு இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கும் காட்டி கொடுக்கறேன். இப்படி ரெட்டாட்டம் ஆடுறியே, உனக்கே இது நியாயமா? ஏன் இப்படி கொள்ளடிக்கிறவன் கொலை செய்யறவனுக்கு எல்லாம் தோண போற? அண்ணே, சிப்பு கிடைச்சிருச்சுனே, சீக்கிரம் வாண்ணே. என்னடா கிடைச்சிருச்சா? சார், இது சிப்பு தானே சார்? இங்க பாருங்க சார், இங்கதான் சார் இருந்துச்சு. என்ன செல்வி, சிப்பு அங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்றான்? அதுதான் மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் முட்டாள், என்னடா இது? சார், பார்க்க சிப்பு மாதிரியே இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். தீனா, என்ன தேட வந்திருக்கோன்னு தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து ஏன்டா என் உயிரை வாங்குற? இது சிப்பா? ச்சே! ஏண்டா டேய், ஏண்டா என் மானத்தை வாங்குற? இல்லண்ணே, பார்க்க சிப்பு மாதிரியே இருந்துச்சு, அதானே. என்ன கணேஷ், இவ்வளவு தேடி இங்க எதுவுமே கிடைக்கலனா அப்ப அந்த சிப்பு எங்கதான் போயிருக்கும்? அதான் சார் எனக்கும் புரியல. இந்த பாரு கணேஷ், எனக்கு என்னமோ அந்த பிரேம்குமார் சிப்பு இருக்கு அது இதுன்னு இந்த கேஸை யூஸ் பண்ணி செல்வி கிட்ட பணத்தை பறிக்க பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். தேவையில்லாம நம்மள டைவர்ட் பண்ணிட்டான்னு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? சார் சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அவனை அவ்வளவு அடி அடிச்சப்ப கூட அவன் சிப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கவே இல்லை. அவன்கிட்ட உண்மையாவே சிப்பு இருந்திருந்தா உயிருக்கு பயந்து நம்மள்ட்ட சிப்பை கொடுத்துருப்பான்ல. சார், நாமளும் இவ்வளவு தூரம் தேடி பார்த்துட்டோம். ஒருவேளை அவன் சிப்பு வச்சிருந்தாலும் அது இங்க இல்ல சார், வேற எங்கேயோ தான் இருக்கணும்.
இங்க இருந்து இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கிளம்பலாம். எப்படி அந்த சிப்பு எங்க இருக்குன்னு பூத கண்ணாடி போட்டு செல்வி தேடி கண்டுபிடிப்பா. அவ உடம்புல தான் நாம சிப்பை வச்சிருக்கோம்ல, அது மூலமா அவ எடுக்கிறதுக்குள்ள நாம அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துடலாம். சரியா? இப்ப நம்ம போலாம். ஓகே சார். வாங்கடா. மாமா அவங்க அங்க போயிட்டாங்களான்னு மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க. இரு பாக்குறேன். செல்வி, அவனுக்கு போயிட்டானுங்க. ஆனா இவ்வளவு தேடி அவங்க கைக்கு கிடைக்காத சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? மாமா கிடைக்கும். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. மாமா இதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. இதையா? செல்வி, இது அந்த ரவுடி கையில இருந்ததுல அவனே இதை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இதுல என்ன இருக்க போகுது? இருக்கு, இதுக்குள்ளதான் அந்த சிப் இருக்கு. மாமா நீங்க கொஞ்சம் இதை சீக்கிரமா ஓபன் பண்ணுங்களேன். அங்க வச்சு பண்ணுங்க. மாமா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா. செல்வி, இதா பாரு. கொடுங்க மாமா, இதுலதான் இருக்கு. செல்வி, இதானா? இதுதான் மாமா, இதேதான். கடவுளே, நீ என்ன கைவிடல. இது ஒண்ணு போதும் நான் என் வேலுவை காப்பாத்துறதுக்கு. செல்வி, இதுல என்ன இருக்குன்னு போட்டு பாத்துடலாவா? வாங்க. பாத்து. இருங்க, நான் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே. செல்வி, நான் நந்தினி பேசுறேன். செல்வி, செல்வி, நான் நந்தினி பேசுறேன். நான் இப்போ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். என்ன கொல்ல போறாங்க செல்வி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் என்ன கொன்னுடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு